சம்பளம் 2G வேகத்தில் வருது, 3G வேகத்தில் செலவாகுது, 4G வேகத்தில் கடன் வாங்க வேண்டியது இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கவலைப்படாதீங்க ஜி. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். என்னடா சிட் ஃபண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டீங்களான்னா கிடையாது. டைம் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த அரை மணி நேரத்துக்கு உங்கள் லைஃபு 4-3-44 கலரில் உற்சாகமாக சந்தோஷமாக ஜெகஜோதியாக ஜாலியாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஷோ மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. சும்மா என்ன பண்ண, நானே என் ஃப்ரெண்டு அப்படியே பைக் எடுத்துட்டு YMCA கிரவுண்ட் உள்ள போனோம். போய் பார்த்தா ஸ்டேஜ் செட்டப் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது. என்னப்பா கல்யாணமானு இளையராஜா 1000ங்க, எவ்வளோ பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனு. டாக் ஆஃப் த டவுனே இதுதான். எனக்கு டிக்கெட் கிடைக்குமா, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா, அரிய வாய்ப்பை நழுவு விடாதீர்கள், அது மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் டக்கு டிக்கெட் புக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸ்டேஜ் செட்டப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வாரம் வந்து இந்த ஈவெண்ட் பிரம்மாண்டமாக நடக்க போகுது. ஆல்ரெடி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் ராஜா சாரை பற்றி பேசுகிறதும், அவருக்காக விஷ் பண்ணுறதும், அவருக்காக ப்ரேயர்ஸ் எடுத்துக்கிறதும், நிறைய விஷயங்கள் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நீங்களும் ப்ரில்யூடில் லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வாரம் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் ராஜா சாரை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க, இந்த ஈவெண்ட்டோட எவ்வளோ எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணுறாங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டாங்களா இல்லையா எல்லாம் சொல்கிறாங்க. யார்? சிவகுமார் பேச போகிறார், ரம்யா கிருஷ்ணன் பேச போகிறாங்க, யுகி சேது பேச போகிறாரு. சும்மா சாம்பிள் தான், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தியாகராஜபால் பி சினிமா காலத்தில் அதுக்கப்புறம் வந்த நெடிய காலத்தில் பெரும்பாலும் எல்லாமே ஸ்டுடியோக்குள்ளே படம் எடுத்துட்டாங்க. நாங்கள் தான் வந்து 97% முழுக்க அவுட்டோர் எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் அன்னக்கிளி எப்படி ஓடுச்சுன்னா நீங்கள் பயந்துருவீங்க. திருப்பூர் ஒரு தியேட்டர் 75 நாள் ஓடுது. எடுத்த மறுநாள் ரயில்வே ட்ராக் இந்த பற்றி போட்டால் 170 நாள் ஓடிச்சு. அது ஓடாத இடமே கிடையாது. அது இளையராஜாவுடைய இசை வந்து அது எப்படி பராசரி சிவாஜிக்கு ஒரு வாய்ப்பு நம்ம இளையராஜா வந்து முதல் படத்தை உச்சம் தொட்ட படம். அன்னக்கிளி படத்திற்கு முன்பான காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே இளைஞர்கள், நான் உட்பட எல்லோரும் ஹிந்தி இசையில் தான் நாங்கள் மூழ்கி கிடந்தோம். அதிலிருந்து திசை திருப்பிய ஒரு மாபெரும் இசைக்கலைஞன் தான் இளையராஜா அவர்கள். தமிழ் சினிமா இசையின் ஒரு கர்வமிக்க ஒரு குறியீடாக இருக்கிறார். மேஸ்ட்ரோ இளையராஜா சொல்கிறத விட மெஜிஷியன் தான் நான் சொல்வேன். ஏன்னா ஐ திங்க் அந்த விரல் இருக்குது பாருங்கள், அந்த ஹார்மோனியம் வாசிக்கிற அந்த விரலில் வந்து எங்கேயோ ஒரு மேஜிக் அவர்கிட்ட இருக்கு. என்கரேஜ் பண்ணுறது இருக்குது பாருங்கள். நீ அடுத்த கட்டத்துக்கு போ அடுத்த பட்சத்துக்கு போன்னு ஒரு பெரியவர் சொல்லும்போது நம்மளுக்கெல்லாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்களாம் அசிஸ்டண்ட்டாக இருந்து இயக்குனராக இருந்தாலும் அந்த பார்வை வேறுபடவே விடாது அவருக்கு. அந்த இது வேறு அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் தானே அப்படிங்கிற இருக்கு. நான் என்னையும் ஒரு இயக்குனராக மதித்து எனக்கு உரிய மரியாதையை கொடுத்து நம்மளுக்கு உரிய இருக்கு. அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு உடனே கம்போசிங் முடியணுன்னா ஒரு 4 இயக்குனர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். அந்த 4 இயக்குனரில் நானும் ஒரு ஆளுங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. கோடை கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினம்தோறும் இசை பாடு, அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும். இவைகளிளமாலை பூக்களே, புதுச்சோலை பூக்களே. I feel really proud that I was a part of his music. எங்களுக்கு வந்து டே ஸ்டார்ட்ஸ் வித் இளையராஜா, எண்ட்ஸ் வித் இளையராஜா. வழியில் எங்கேயாவது ரோடில் போயிட்டு இருந்தாலும் மியூசிக் வந்து இளையராஜா. அப்படிதான் எத்தனை தடவை பாடல்கள் கேட்டாலும் அதை சலிச்சு போகிறது இல்லை. டெய்லி கேட்கும்போது புதுசாக இருக்கும் எங்களுக்கு. டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.